சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. பணிந்தேன், நீ எனக்கு நல்வரமருளாய் தேவா.
சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவாய நமக. ஆக்கள் அழித்தல் காத்தல் செல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் உதவனாக சகல உலகங்கள் அணுகின்ற இவனாகின்ற சூரமன தொழுது அளவற்று தமிட்டிய சூரதமன் தாரகன் சிங்கமகாசூரன் வெளியவர்கள் பரமையிடம் பெரும் வரங்களை பட்டமையால் அகங்காரம் கொண்டு பிரமா விஷ்ணு இந்திரன் யாவரையும் துன்பப்படுத்தி சிறையிட்டு தமக்கு ஏவல் செய்ய பணித்து 1008 அன்னங்களையும் 108 எண்களாக 19 நாளில் துன்பதா தேவர்கள் தந்தையாகிய பரமிட முறையிட பரமனும் தேவர்களின் துன்பந்திப்பதாக கூறி தமது எட்டுக்கண்ணில் 6 அக்னி பிரிவு உண்டாக்கி அங்கின் மூலம் சரவண பல் சேர்க்க யாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை நருவரால் பராம் நாளில் அணி பருவதி 6 குழந்தை ஒன்று சேர்த்து ஆலிங்கன செதுமையால் ஒன்றும் சிரமாறும் கரம் 12 ஆகினோம் அங்கனம் யாம் 6 முகனாக திகழ அமையும் அப்பனும் நவ வீரலை உண்டாக்கி அவர்களின் தலைவனாக வீரபாகு என்ற தலைமையை தோற்றுவித்து தேவைப்படும் புதப்படையும் படைசூழ அன்னையுமிடம் சக்தி வேலை தந்து சூரகுலத்தின் அளித்துவா என்று மாத்திரம் எம் ஆழ்கடல் நடுவில் உள்ள மகேந்திர சென்று தாரகன் சிங்கமுகாசுரனை மடித்து சூரவதமன் மிஞ்சி அன்னங்கள் தோறும் மயால் சேர்ந்து பிறந்தான். விடா துரத்தவை தப்ப முடியாத சூரன் பூமியில் வேறாகவும் ஆகாயமெல்லாம் கிளைகளாகவும் பெரிய விருச்சியமானால் எமது சக்தி வேலை அது மீது பார்த்து அம்மரம் 2ஆக பிளந்து ஒன்று சேவலும் மற்றொன்று மயிலுமானது செவலை கொடியாகவும் மயில் வானமாக கொண்டு பிரணவம் தெரியாத பிரமண திரையிட்டு பிரணவத்தை எமது தந்தைக்கு உபதேசித்து துஷ்ட நிக்கிரம் செய்து பக்தர்கள் வாழ்விக்கே உலகம் ஐயே யாம் இந்த தனியாதல் வெற்றிக்கின்றோம். ஏதோ ஒரு வீணகான கேட்கின்றது. நாரதர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் தெரியும். இருந்தாலும் சற்று இன்று அவரிடம் உரையாடி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவாய நமக நமக. பண்டோதும் மலச்சோலை மருதாஜலம் உன்னை நான் காண வழிகாட்டுவார். தந்தோன்றும் தவக்கோலம் இருந்தாகுமே தந்தோன்றும் தவக்கோலம் இருந்தாகுமே நீ தருகிற ஞானப்பால் மருந்தாகுமே. சிவகுமரா மலர்பாதம் மரவேணே ஒரு நாள் திருக்கோவில் எம்பிரானே என யாழும் தம்பிரானே மோகன குஞ்சரின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். வருக வருக நாரதரே வருக. அழகான கானம், அற்புதமான கானம். இதுபோல கானத்தை இந்த பகுதியில் கொஞ்ச நாளாக காணும். தாங்கள் என்னை வாழ்த்தியது போல் உங்களை வரவேற்பது எனது கடமை. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பு முறைப்படி வந்த உங்களை வரவேற்க வேண்டும். முதலில் வரவேற்பு. இனிதானே சுரம் ஞானே இசைமேதையே இசைமேதையே இசைமேத இனிதானே துரஞான இசைமேதையே இனிதான ஸ்வரஞான இசைமேதையே இனிதானே துரஞான இசைமேதையே எனதுமை உயர்வான தவயோகி உயர்வான தவயோகி இனிதானே துரஞான இசைமேதையே மனிதாபிமானத்தை
நாரதரை வருக வர வேண்டும் காணவேந்தரே கலைமகளின் வீணவேந்தரே தவையோகி ஞானவேந்தரே புறப்பட்டோர் முறப்பால் இறப்படு தரும் நெறிகற்று அஞ்ஞானம் அகற்றி விஞ்ஞானம் பற்றி உரிய தவ நிலையில் பெரிய நிலை பெற்று என்றுமே இளமை கொன்றாத கலை வாணியின் புதல்வரே கருணி சிலரே வர வேண்டும். தங்களது வரவால் அகம் மிக மகிழ்ந்தோம். தாங்கள் இன்று என்னை காண வந்த காரணமாப்ல வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சாரலின் அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். கனியின் சிறப்பு எடுத்தியமுங்கள் கூறுகிறேன். மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. மாங்கனிக்கும் தேன் கதலி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர். முருகா முருகா குமரா மால் மருகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்விலிடரேது மாறாது எப்போதும் வாழ்விலிடரேது மாறாது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் பார்த்தால் போதும். மான்கனிக்கு தென்கதலி வங்கனிக்கு மேலனைக்கு பொங்கனி பொங்கனியை கண்டுமன பொறித்தனையா நான் கனிந்தின கனியை கிணமை கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ளு அப்படின்னு கனியின் சிறப்புக்குரியதால் கனி ஸ்லாக்கியமானதா? ஸ்லாக்கியம் என்ன முனிகி முனியே
கொள்வி பச்சிகள்தான் இந்நேரம் அதை பற்றி பற்றிடாதோ சொல்வி பச்சிகள் தான் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் தான் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வி செல்விங்கிறீங்க செல்வீர் பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வீர் அப்படின்னு பாடுறீங்க. யார் விகுதி பெறணும்? ஏன்னா பறவை இனங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட கொடுத்து கனிகளைத்தான். ஆமா, ஒரு கனியை பார்த்து ஒரு பறவை பயந்து ஓடுதுன்னா எல்லா பறவையும் கனியை சாப்பிடாது. அதானே கேட்கிறேன். சில பறவைகள் மாமிசம் உண்ற பறவை இருக்கு, இருக்கு. கனியை விரும்புற பறவை இருக்கு. இல்ல அப்படி உள்ள பறவை இல்ல. எல்லாத்துலயும் சைவ அசைவ இருக்கா இருக்கு. ஆனால் இந்த பறவை எல்லாம் ஏன் பறந்து ஓடுது? ஏன்? மனம் வாக்கி காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆணவ மலம், கண்ம மலம், மாய மலம், மும்மல பட்சிகள் எட்ட தொட முடியும். அந்த பட்சி அப்படி சொல்ல 8வது விருத்தம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு எட்டும். எட்டி பார்த்தீர்களா? நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இப்படி எட்டாம எப்படி பார்க்க முடியும்? அப்படி சொல்லுங்க. நான் எட்டி பார்க்க, நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி எட்டிக்கிட்டு பார்க்கல. நாம் கிட்ட போய் வரல, அப்புறத்துக்கு நான் பக்கத்துல போயிட்டியா? கனி எப்படி இருக்கு? ஒழுங்கா பார்க்கணும்ல. கனி பெருமையான பார்க்க, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாம போயிடும். கனி பெருமையான கனியா? சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்க்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியணும்ல. தெரியும். அதையும் மீறி போயிருது, என்ன பண்றது? அதுதான் கவனம். சந்தோஷமா நீ கண்டது கனிபோல் தெரியவில்லையே. கனிமேனி படைத்த கன்னி. ஓ, யாரவள்? ஆதியில கொடுத்த வாக்கு. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் அமிர்தவள்ளியாகி தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மனம் முடிச்சாச்சு. தற்போது கொண்ட சுந்தரவள்ளியா? ஆமா. சரி விடுங்க. முருகா 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 முருகா, உங்களுக்கு தான் கிணத்து தண்ணியை வெள்ளம் கொண்டு போறது இல்ல. ஆனாலும் அப்படி இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் பாருங்க, உங்களுக்காகவே படைக்கப்பட்டவள். அதனால உங்கள் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆனா எப்படி அடையணும்னு ஒரு மார்க்கம் இருக்கு. இப்படி சொல்லக்கூடாது. வேடுவ குலத்துல பிறந்திருக்கிறார். தாங்களும் வேடுவனாக உருமாறி அஞ்ஞான இருள மூழ்கி இருக்கிறார். விஞ்ஞானத்தை புகுத்தணும். அதை கொஞ்சம் விஞ்ஞான முறையில புகுத்தி சந்தோஷம். ஆமா, மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள் திருத்தணியைக்கு. 8 வகை திருமணத்தில் காந்தர்வம் புரிய வேண்டும். ஆகையினாலே நான் பாமாலை பாடி பூமாலை எழுந்தோடு வருகிறேன். நான் பூமாலை சூடினால் பாமாலையோடு வரும் உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு என்னைக்கு உண்டு. சென்று உடனே நான் வீடுவனா வரட்டுமா? உங்கள் காணத்தால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்கள். அப்படி வேற தூக்குறாங்க. உங்க கைகறி யார் என்ன? எப்போதுமே முருகப்பெருமானுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அவருடைய திருவிழா, அவருடைய விசேஷம். அதனால சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஆகையினால் 4:30 மத்தியம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இல்லை, வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம்
சொல்லுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா.